கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கிறேன். எல்லாம் புதிய கட்சி ஆரம்பிக்கும் போது இளைஞர் சமுதாயம் பூரா அண்ணாமலையுடைய பின்னால் இருந்த காலம் இருந்தது. அண்ணாமலை வந்து மாநில தலைவராக பாஜக மாநில தலைவர் இருந்த காலத்தில் 2-3% ஓட்டு வாங்கின பாஜக இன்று அவருடைய தலைமையின் கீழே இருந்த பொழுது 11% மேலே ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவரை வந்து புதிய கட்சி ஆரம்பிக்கிறது மக்கள் என்னுடைய இது கருத்துமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கருத்துமே அதுதான். அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய ஒரு தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். வரணும், கண்டிப்பாக அவர் ஆரம்பிக்கணும், எதையும் மனதில் வைக்க ஆரம்பிக்கணும். அவர் பின்னாடி தமிழக மக்களுடைய இளைஞர் சமுதாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு அவர் ஆரம்பிக்கிறதுல நான் முழுமையாக வரவேற்கிறேன். ஆரம்பிச்சே ஆகணும், அது காலத்தின் கட்டாயம். அதுதான் ஆட்சிக்கு வந்து மாற்றம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாற்றம் வரும், கண்டிப்பாக மாற்றம் வரும். இன்றைக்கி திராவிட இயக்கங்களுடைய போக்குகள்லாம் வந்து வெவ்வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. புதிய கட்சியாக வந்து ஒரு கட்சியும் கூட அதே கொள்கையை தான் பின்பற்றுறாங்க, அதே பாணியில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்ற 60 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகளுடைய இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ணாமலை வந்து வந்து ஆட்சி அமைச்சாருன்னா மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றமே ஆகும். குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒட்டுமொத்த தமிழக 8 கோடி மக்களுடைய நலனுக்கு வந்து அவருடைய செயல்பாடு இருக்கும். எந்த பாகுபாடும் இல்லாமல் செயல்படுவார் என்கிறது என்னுடைய ஒட்டுமொத்தமான கருத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் இங்கிருக்கேன். நான் வந்து அண்ணாமலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்ல குரல் கொடுக்குறவர் வந்து அவர் தான். ஏன்னா இப்போ யாருமே வந்து ஒரு கேள்வி கேட்டால், அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு வந்து சரியான ஒரு பதில் யாராவது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க தலைவர்களில் கம்மி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர், அவர் சொல்கிற அளவுக்கு இருந்தவங்க வந்து வேறு யாருமே கிடையாது. ஆனால் அண்ணாமலை வந்து அது எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக சொல்லுவார். அவர் சொல்கிற ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு உண்டான கரெக்டான பதில் சொல்லக்கூடியவர் வந்து இப்போ அரசியல் கட்சியில் இருக்கவர் வந்து அவர் மட்டும்தான். ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்குது. அந்த மாதிரி நாலேஜ் இருக்க ஒரு பீப்புள் வந்து நம்மளை ஆள்றாங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறையா வந்து பார்த்துட்டு வந்துட்டார். ஒரு போலீஸாக இருக்கும்போது இந்த சமூகத்தில் என்னென்ன மாதிரி அநியாயங்கள் இதெல்லாம் நடக்குது எல்லாமே அவர் வந்து கடந்து வந்தவர். அவருக்கு இருக்க அனுபவத்துக்கு வந்து அவர் தமிழ்நாட்டை ஆண்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அவர் வர்றதை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அவர் வந்து மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் மாற்றம் வருங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணுவார். அவரோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுக்குள்ளேயே இருக்கங்காட்டிக்கு குற்றவாளிகளாட்டி யாராட்டி அதையுமே வந்து ஈஸியாக வந்து அவரால் இது பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஊழல் நிறைய இடத்துல ஊழல் நடந்தது வந்து அவர் தான் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து இன்றைக்கி நான் சொல்லணும்னு இல்லை, நிறையா பேர்த்த வந்து அந்த எவ்வளோ பேர் வந்து சொத்து சேர்த்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த ரைடு போனதாகட்டும், இதை வெளியே கொண்டு வந்ததாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அண்ணா தான். இப்பொழுது தமிழ்நாட்டில் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் புதிதாக கட்சி துவங்க இருப்பதாக தெரிய வருகிறது. அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு பல்லட நகர பொதுமக்கள் அனைவரும் ஒருமித்தமாக அவர்களை வரவேற்க ரெடியாக இருக்கிறோம். இத்தனை நாள் காலதாமதம் பண்ணதுனால பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது. ஆனால் மறுபடியும் அண்ணாமலை வந்தார்னா கண்டிப்பாக அவர் கட்சி தனியாக ஆரம்பித்தால் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு பொதுமக்கள் மத்தியில் இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். புதிய கட்சி அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என் பேர் ரமேஷ், பல்லடத்துலேருந்து பேசுகிறேன். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள். என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையானவர், ஒரு படித்தவர், ஒரு அரசு அதிகாரியாக இருந்து நாட்டின் நலன் எல்லாருடைய நலன் கருதி மக்களுக்கு சேவையாற்ற வந்தவர். அவர் வந்து அரசியலுக்கு வந்து புதிய கட்சி தொடங்குறதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி வந்தாங்கன்னா கட்டாயம் உங்களுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு தான். அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நமது உயர்த்த அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் மிகவும் பிரமாதமாக இருக்கும். நமது அண்ணாமலை அவர்கள் இந்த நாட்டில் நல்ல செய்திகளை சொல்லுவார்கள், நல்லதை செய்வார் என்று மக்கள், அடித்தட்ட மக்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அண்ணாமலை வந்து மிகவும் பணி சிறக்க வைபோக வாழ்த்துக்கள் என்று பணிவான வாழ்த்துக்களை கூறுகிறேன். நான் அற்புதராஜ வீரன். கட்சி இருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. சினிமா நடிகரெல்லாம் ஆகும்போது அவர் ஆகிறது தப்பே இல்லை, நல்லா இருக்குங்க. ஆட்சி மாற்றம் நினைக்கிறீங்களா? வரணுங்க,
கண்டிஷனாக வரணும். ஆட்சினா என்னன்னு தெரியாது, எங்கிட்ட ஆட்சி கொடுத்தாச்சு. அண்ணாமலை வர்றது நல்லது.